ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருந்தான். ஆக்சுவலா அவன் நீ கால் பண்ற அன்னைக்கு மார்னிங் தான் நான் அவன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். சரி அவனுக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நிறைய வேலை இருந்ததுனால சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சடனா மதியம் அவன் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வருது. அவன் எனக்கு கால் பண்ணா நானும் அவனும் பேசிட்டு இருந்தோம். இதை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க நினைப்பீங்க. பட் அதுதான் இல்ல. நான் அவன் கிட்ட சொன்னேன் மார்னிங் தானே நான் உன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் உனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு சொல்றான் நான் 2-3 நாளாவே உனக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா எனக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக்சுவலா இதை நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். when two people think about each other simultaneously or experience a sudden urge to contact one another often called reciprocal thinking. அதாவது நீங்க நினைக்கிற ஒருத்தர் உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்து அவங்களும் நீங்க நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை வந்து ரெசிப்ரோக்கல் திங்கிங்னு சொல்றாங்க. நம்ம ஒருத்தரை பத்தி அடிக்கடி நினைக்கிறோம்னா ஒண்ணு அவங்க கூட நமக்கு டீப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட மெமரிஸ் நம்மளுக்குள்ள டீப்பா இருக்கணும். நம்மளோட அம்மா அப்பா அப்புறம் தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா இவங்க கூட எல்லாம் நமக்கு டீப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவங்கள பத்தி நம்ம நினைக்கிறோம் அவங்க நமக்கு கால் பண்றாங்கிறது வேற. நமக்கு ஒருத்தர் கூட கான்டாக்டே இல்லை அவங்க கூட பேசியே நம்ம ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறப்ப சப்போஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதை தான் ரெசிப்ரோக்கல் திங்கிங்னு சொல்றாங்க. இதை வேற ஒரு விதமாகவும் சொல்றாங்க. இப்போ நீங்க ஒருத்தரை பத்தி நினைக்கிறீங்க அவங்களும் சேம் டைம் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. மேபி அதனால கூட உங்களுக்கு அவங்க ஞாபகம் அடிக்கடி வரலாம். நம்ம ஒருத்தரை பத்தி அடிக்கடி யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்க நினைப்பாவே இருக்கோம், நம்ம அவங்க மேல அப்சஸ்டா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. நம்ம நினைக்கிற ஒரு ஆள் மேபி நம்மளை பத்தி கூட நினைச்சிட்டு இருக்கலாம். மேபி அதனால கூட அவங்களோட ஞாபகம் நமக்கு அடிக்கடி வரலாம். மேபி இதனால கூட அவங்கள பத்தி நீங்க நினைக்கிறத உங்களால நிறுத்தவே முடியாம கூட இருக்கலாம். நம்மளோட மைண்ட் ஒரு மேக்னெட் மாதிரி. நம்ம எதை பத்தி நினைக்கிறோமோ அதை தான் நம்மளோட மைண்ட் அட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யாரோட ஞாபகம் அடிக்கடி வரும்போது இல்ல நீங்க அவங்கள பத்தி நினைக்கிறத உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்க இல்ல மேபி நீங்க நினைக்கிற ஒரு ஆள் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல, எந்த ஒரு கான்டாக்டும் இல்லைங்கிறப்போ அவங்க ஞாபகம் உங்களுக்கு வருதுன்னா மேபி அவங்க உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரையும் அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்டே போன் பேசிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அவங்க நினப்பாதான் இருப்பீங்க.